மாட்டூல் பெட் ஸ்டேஷன் கேரளாவில் தாங்க இருக்குது. நாங்கள் இருக்கிற கேம்பில் இருந்து நியர்லி ஒரு 36 கிலோமீட்டர் பக்கம் வந்துச்சு. அங்கே ஃபஸ்ட்டு வந்து கூகுள் மேப் போட்டு பார்க்கும்போது நியர்லி ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் ராங் ரூட் காட்டி காட்டி எங்கெங்கேயோ போய் எப்படி எல்லாமோ லாஸ்ட்டாக ஒரு பையன் தாங்க கரெக்டான ரூட்டை வந்து சொல்லி கொடுத்தான். அதுக்கப்புறமா தான் பார்க்கும்போது ஒரு 36 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருந்துச்சு. இது ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பீச் சைடில் தான் இருந்துச்சு. இந்த பெட் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தனியாக வச்சுருந்தாங்க. அதோட ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் சிட்டி அப்படின்னுட்டுன்னு பிள்ளைங்களுக்கு வந்து விளையாடக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் போன அந்த டைமில் வந்து ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறமா ஒரு மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் கிளம்பும் போது தான் அங்கே வந்து டிக்கெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. பட் அதில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கு எல்லாமே தனித்தனியாக தான் நம்ம வந்து டிக்கெட் வாங்கி தான் உள்ளே போகணும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெட் ஸ்டேஷனுக்கு தான் போயிருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் வைப்பை தாங்க கொடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மினியேச்சர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது மாதிரி சின்ன சின்ன விலங்குகளில் இருந்து சின்ன சின்ன பறவைகளில் இருந்து பெரியது வரைக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுதுங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஹார்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறமா வெளியில் அந்த காம்பவுண்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கான எல்லா வெரைட்டி ஃபுட்டு எல்லாமே அங்கே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு தாங்க உள்ளே வந்து என்டர் ஆனோம். இங்கே போனவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இது ஒரு ப்ளசன்ட் வைப்பாக தாங்க இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பட் நான் கூட என்டர் ஆகும்போது உள்ளே வந்து எப்படி ஸ்மெல் இருக்குமோ அப்படின்னு தாங்க யோசித்து போனேன். பட் அவ்வளவு பெற்றிருக்கு. அதுக்கேற்றது மாதிரி அவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே நீட்டாக, அதாவது இவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ விலங்குகள் எல்லாமே நீங்கள் போக போக பார்ப்பீங்க. அவ்வளவு இருந்தும் எந்த ஒரு பேர்ட் ஸ்மெல் கூட இல்லவே இல்லை. அந்த தண்ணி எல்லாம் விழுறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சி. அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது, அதுவும் பீச் ஏரியா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளவு வெயிலாக இருந்துச்சு. பட் உள்ளே என்டர் ஆன உடனே ரொம்பவே கூலாக தாங்க இருந்துச்சு. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவ்வளவு நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. டாய்லெட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு வந்து போடுறதுக்கு கூட அங்கங்கே எல்லாமே வேஸ்ட் பின்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதையும் அப்பப்போ எடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பெட் ஸ்டேஷன். இதில் தான் நம்ம வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட டிக்கெட் டீட்டெயில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 5 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் 150 ரூபாய் டிக்கெட். ஸோ நாம் எத்தனை டிக்கெட் எடுக்கிறோமோ அவங்களுக்கு ஏற்றது, அந்த டிக்கெட்டுக்கு ஏற்றது மாதிரி 2 ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஃபார்ம் வேறு, அதாவது டிக்கெட் வேறு கொடுத்துருவாங்க. அதாவது 2 டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா 2 ஷூட் பண்ணுறதுக்கான டிக்கெட்டும் கூடவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே இங்கே வந்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கறதுக்காக வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வெளியில் என்ட்ரன்ஸ்லேயும் இருந்துச்சு, அதுக்கப்புறமா உள்ளாடியும் இருந்துச்சு. இதைத்தான் என்னோட 2வது பையன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி அதுக்கு கிட்ட விளையாடிக்கிட்டே இருந்தான். ஃபிஷ்ஷுக்கு வந்து எப்படி உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதாவது கையில் வந்து ஃபுட்டை எடுத்துட்டு அப்படியே கையை ஃபோல்டு பண்ணி தான் உள்ள நீருக்கடியில் வந்து நாம் வந்து கொண்டு போனோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நாம் வந்து கையை வந்து ஓப்பன் பண்ணும்போது எல்லா ஃபிஷ்ஷுமே அப்படி பக்கத்தில் வந்து சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம கையை ஃபோல்டு பண்ணி கீழே கொண்டு போகும்போதே அந்த ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே தெரியுது ஏதோ ஒரு உணவு தான் கொண்டு வராங்க அப்படின்னுட்டுன்னு. எல்லாமே அப்படியே பக்கத்தில் வருது. நாம் அப்படியே கையை வந்து ஓப்பன் பண்ணி கொண்டு போகும்போது அந்த மீனோட செதில்கள் எல்லாமே இழவுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதோட உயிருக்கு கூட ஆபத்து தான். ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே ஆட்கள் எல்லாமே நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க தான் ஃபுட்டை கையில் வச்சு இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி வேற கொடுத்தாங்க. அவ்வளவு நீட்டாக இருந்துச்சுதுங்க. சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா நாய்களோட வெரைட்டி, ஆடோட வெரைட்டி, அதுக்கப்புறமா பசு, அதுக்கப்புறமா வித்தியாசமான விலங்குகள், பறவைகள், மீன்களோட வெரைட்டிஸே ரொம்ப ஜாஸ்தியாக நிறைய வச்சுருந்தாங்க. மீனோட வெரைட்டிஸ், அதுக்கப்புறமா குரங்கோட வெரைட்டிஸ், எலியிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாம்போட வெரைட்டிஸு. இந்த எலியோட வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு கூட நான் நினச்சேன் மரப்பொடியாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு பார்த்தா இது
நம்ம இந்த கரும்பு சாப்பிட்ட அந்த சக்கை தாங்க. இதில் சின்ன சின்ன குட்டிகள் வேற போட்டிருந்து, என்னடா இது நிப்பிள் மாதிரி தொங்குதே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு எலி போய் அப்படியே அதில் இருந்து தாங்க சப்பி சப்பி தண்ணி வேற குடிக்குது. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஓ எலியோட அதாவது லிக்விடு ஃபுட்டு தான் இதில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னுட்டுன்னு. இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் இந்த விலங்குகள் எல்லாம் இந்த இடத்துல உள்ளது, அது வந்து இவ்வளவு நாள் தான் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வேறு வச்சுருந்தாங்க. அதோட வாழ்நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான நாளாக தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு. அட் லாஸ்ட்டில் தான் இந்த மினியேச்சர் மாதிரியான சின்ன சின்ன குட்டி குட்டி விலங்குகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு நம்ம அட்லாஸ்ட்டாக வெளியில் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஹால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பிள்ளைங்களுக்கு தேவையான திங்ஸு கூட, அதாவது விளையாட்டு பொருட்கள், அது வாட்டர் பாட்டில், சென்ட் ஐட்டம்ஸ், நெயில் பாலிஷ் இப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பிள்ளைங்களுக்கு தேவையானது பெரியவங்களுக்கு தேவையானது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே ப்ளசன்ட் வைப்பாக தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு ப்ளசன்ட் வைப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ப்ளசன்ட் வைப்பை கொடுத்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.